ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தி சேனல். டே 8. இன்றைக்கி நம்ம டே டு டே லைஃப்பில் பேசுகிற தமிழ் வார்த்தைகளை எப்படி இங்கிலீஷில் பேசுகிறது அப்படின்னு பார்க்க போகிறோம். இதுக்காக நான் ஒரு 25 சென்டென்சஸ் கொண்டு வந்திருக்கேன். எல்லாத்தையும் தெளிவாக ஒன் பை ஒன்னாக சொல்லித்தரேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். ஸ்ட்ரைட்டாக வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க. ஃபர்ஸ்ட்டு, எனக்கு எதுவும் வேணாம். நம்மளே சோகத்தில் இருப்போம். அந்த நேரத்தில் உனக்கு அது வேணுமா இது வேணுமான்னு கேட்டுட்ருப்பாங்க. அந்த டைமில் நம்ம என்ன சொல்லுவோன்னா, எனக்கு எதுவும் வேணாம் அப்படின்னு சொல்லுவோம்ல. ஸோ அதை எப்படி நம்ம இங்கிலீஷில் சொல்லலாம் அப்படின்னா, ஐ டோன்ட் வாண்ட் எனி திங். ஐ டோன்ட் வாண்ட் எனி திங். எனக்கு எதுவும் வேணாம். ஐ டோன்ட் வாண்ட் எனி திங். செகண்டு, தயவு செய்து என்னை நம்பு. கண்டிப்பாக நம்ம ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட சொல்லுவோம், தயவு செஞ்சு என்னை நம்பு ப்ளீஸ் அப்படின்னு சொல்லுவோம்ல. அதை எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம் அப்படின்னா, ப்ளீஸ் ட்ரஸ்ட் மீ. ப்ளீஸ் ட்ரஸ்ட் மீ. தயவு செஞ்சு என்னை நம்பு. ப்ளீஸ் ட்ரஸ்ட் மீ. ப்ளீஸ் ட்ரஸ்ட் மீ. அடுத்து, நான் வர்ற வரைக்கும் யாரும் அந்த பொருளை தொடக்கூடாது அப்படின்னு நம்ம ஃபோனில் வரும்போது சொல்லிகிட்டு இருப்போம். இல்லை யாராவது சின்ன பசங்கிட்ட நம்ம சொல்லுவோம், நான் வர்ற வரைக்கும் அதை தொடவே கூடாது அப்படின்னு, கம்ப்யூட்டர் தொடக்கூடாது அப்படின்னு. அதை எப்படி நம்ம இங்கிலீஷில் சொல்லலாம் அப்படின்னா, until I come. until I come. அதுக்கப்புறம் நம்ம என்ன சொல்ல வரோம் அப்படிங்கிற விஷயம் இருக்கும். ஓகேங்களா? ஸோ இந்த நான் வர்ற வரைக்கும் அப்படிங்கிறதுக்கு இங்கிலீஷில் என்னென்னா until I come. until I come. அடுத்து, நீ சாப்பிட்டியா? நம்ம சின்ன பசங்கள்கிட்ட கேட்போம், காலைல நீ சாப்பிட்டியா சாப்பிட்டியா அப்படின்னு கேட்போம்ல. அதை எப்படி கேட்கலாம்? டிட் யூ ஈட். சாப்பிட்டியா? டிட் யூ ஈட். நீ சாப்பிட்டியா? அடுத்து, இது எனக்கா? இந்த மிச்சம் இருக்க கேக்கு எனக்கா? இது எனக்கா அப்படின்னு சொல்லி, இஸ் திஸ் ஃபார் மீ. இஸ் திஸ் ஃபார் மீ. இது எனக்கா? இஸ் திஸ் ஃபார் மீ. செவுத்தில் கிறுக்காத. குறிப்பாக சின்ன பசங்களை பார்த்தா நம்ம சொல்லுவோம், பேனா கொடுத்தா போதும் செவுத்தில் போட்டு கிறுக்குன்னு கிறுக்க ஆரம்பிச்சிருவாங்க. அப்போ அந்த சின்ன குழந்தைகிட்ட நம்ம எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம் அப்படின்னா, டோன்ட் ஸ்கிரிபிள் ஆன் த வால். டோன்ட் ஸ்கிரிபிள் ஆன் த வால். சின்ன குழந்தையிலேருந்தே இங்கிலீஷை கற்றுக் கொடுக்க ஆரம்பிங்க. அப்போ செவுத்தில் கிறுக்காத அப்படிங்கிறத டோன்ட் ஸ்கிரிபிள் ஆன் த வால் அப்படின்னு சொல்லுங்கள். அடுத்து, பலமாக மழை பெய்யுது மச்சான், எங்கள் ஊரில் மழை வேறு லெவலில் பெஞ்சிட்ருக்கு, அது வெறித்தனமாக பெஞ்சிட்ருக்கு அப்படின்னு சொல்லுவோம். காட்டுத்தனமாக பெய்யுது அப்படின்னு. அதை எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம் அப்படின்னா, இட்ஸ் ரெய்னிங் ஹெவிலி. இட்ஸ் ரெய்னிங் ஹெவிலி. இட்ஸ் ரெய்னிங் ஹெவிலி. அடுத்து, நான் இங்கே இருக்கேன். அதை ஒளிஞ்சு பிடிச்சி விளையாடும்போது நம்ம சொல்லுவோம், நான் இங்கே இருக்கேன் கண்டுபிடிங்க அப்போ. நான் இங்கே இருக்கேன் அப்படின்னு. அதை எப்படி சொல்லலாம் அப்படின்னா, ஐ எம் ஹியர். நான் இங்கே இருக்கேன். நான் இங்கே இருக்கேன். ஐ எம் ஹியர். ஐ எம் ஹியர். நான் இங்கே இருக்கேன். நான் தெரிஞ்சுக்கலாமா? சரி, நீ கோவத்தில் இருக்க. நீ ஏன் கோவத்தில் இருக்க அப்படிங்கிறத நான் தெரிஞ்சுக்கலாமா? மே ஐ நோ. மே ஐ நோ. மே ஐ நோ. நீ கோவத்தில் இருக்க, நான் தெரிஞ்சுக்கலாமா? மே ஐ நோ. சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை, அவனே நம்மக்கிட்ட சொல்லுவான், சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை, சும்மா தான் சோகமாக உட்காந்துருக்கேன் அப்படின்னு சொல்லுவான். நத்திங் டு சே. நத்திங் டு சே. நத்திங் டு சே. சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை, நத்திங் டு சே. வீட்டில் எல்லோரும் எப்படி இருக்காங்க நம்ம ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட கேட்போம். அப்புறம் வீட்டில் எல்லோரும் எப்படி இருக்காங்க அப்படின்னு. How is everybody at home? How is everybody at home? How is everybody at home? வீட்டில் எல்லோரும் எப்படி இருக்காங்க? How is everybody at home? உன் கூட அப்புறமா பேசுகிறேன், இப்போ எனக்கு வேலை வந்துருச்சு, நான் கிளம்பணும். அது டாக் டு யூ லேட்டர். டாக் டு யூ லேட்டர். உன் கூட அப்புறமா பேசுகிறேன், டாக் டு யூ லேட்டர். நீ என்ன சாப்பிட்ட? வாட் டிட் யூ ஈட்? நீ என்ன சாப்பிட்ட? நீ என்ன சாப்பிட்ட? நீ சாப்பிட்டியா அப்படிங்கிறத டிட் யூ ஈட்டுன்னு கேட்போம். நீ என்ன சாப்பிட்ட? வாட் டிட் யூ ஈட் அப்படின்னு கேட்கலாம். நீ ஏன் பயப்படுற? ஏன் பயப்படுற? நீ ஏன் பயப்படுற? நீ தப்பு பண்ணல, நீ ஏன் பயப்படுற? why are you scared? நீ ஏன் பயப்படுற? why are you scared? இங்கே யாரும் இல்லை. அடுத்து, யாரும் இங்கே வரல. யாருமே இங்கே வரல. இந்த இடத்துல நான் மட்டும்தான் இருக்கேன். nobody come here. nobody come here. nobody come here. யாரும் இங்கே வரல. nobody come here. அங்கே யாரும் இல்லை. அந்த இடத்துல அங்கே யாரும் ஒளிஞ்சிருக்காங்களா அப்படின்னு கேட்பாங்க. இல்லை அங்கே யாரும் இல்லை. நம்ம போட்டு கொடுக்கும்போது இல்லை அங்கே யாரும் இல்லை. nobody is there. nobody is there. nobody is there.
நீ ஒத்துக்கிறியா? சரி, இந்த கண்ணாடி பாட்டிலை உடைச்சது நீ தான், நீ ஒத்துக்கிறியா? இல்லை இந்த இடத்துல இருக்கிறதே நீ தான், நீ ஒத்துக்கிறியா அப்படின்னு கேட்போம். டு யூ அக்ரி? இல்லை அப்படின்னா நம்ம ஏதாவது ஒரு கான்வர்சேஷனில் இருக்கும்போதும் நீ ஒத்துக்கிறியா, இந்த விஷயத்தை நீ ஒத்துக்கிறியா அப்படின்னு சொல்லி கேட்போம். ஸோ அதை வந்து டு யூ அக்ரி அப்படின்னு சொல்லலாம். அடுத்து, உன்னால் முடியும்னு எனக்கு தெரியும், டெஃபினட்டாக இந்த ரன்னிங் ரேஸில் நீ ஜெயிப்பேன்னு எனக்கு தெரியும். அதாவது உன்னால் முடியும்னு எனக்கு தெரியும் அப்படின்னு. ஐ நோ யூ கேன் டூ இட். உன்னால் முடியும்னு எனக்கு தெரியும், உன்னால் அதை பண்ணி முடிக்க முடியும், உன்னால் முடியும் அப்படிங்கிறது எனக்கு தெரியும். ஐ நோ யூ கேன் டூ இட். காலையிலேயே தூங்காத. வீட்டில் 10 மணி 11 மணி ஆனாலும் தூங்கிட்டு இருப்பாங்க. காலையிலே தூங்காத அப்படின்னு சொல்லுவோம். டோன்ட் ஸ்லீப் இன் த மார்னிங். உங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சா? Are you married? உங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சா? Are you married? உங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சா? Are you married? எல்லோரும் எங்கே? வீட்டுக்கு யாராவது சொந்தக்காரங்க வந்தாங்கன்னா கேட்பாங்க, என்னப்பா எல்லாம் யாரும் எங்கே, வீட்டில் யாரும் இல்லை, எல்லோரும் எங்கே இருக்காங்க அப்படின்னு. வேர் இஸ் எவ்ரிபடி. இல்லை நம்ம வேறு யார் வீட்டுக்காக போனாலும் வேர் இஸ் எவ்ரிபடி, எல்லோரும் எங்கே அப்படின்னு சொல்லி நம்ம கேட்கலாம். வேர் இஸ் எவ்ரிபடி. அடுத்து, நான் கண்டிப்பாக போகணும், நான் போனால் தான் அந்த வேலையே நடக்கும். இன்றைக்கி நான் லீவ் போட்டேன் அப்படின்னா கண்டிப்பாக அந்த வேலை நடக்காது, நான் கண்டிப்பாக போகணும் அப்படின்னு. ஐ ஷுட் கோ. நான் போக வேணும். இது ஐ ஷுட் கோ அப்படிங்கிறது நான் போக வேண்டும். கண்டிப்பாக போகணும் அப்படின்னா ஐ மஸ்ட் கோ. இது நீங்கள் எப்படி வேணால் சொல்லலாம், உங்கள் விருப்பம்தான். ஐ ஷுட் கோன்னாலும் சரி, ஐ மஸ்ட் கோ அப்படின்னாலும் சரி. அடுத்து, டிவி பார்க்குறத நிறுத்து. எந்நேரம் டிவி பார்த்துட்டு இருக்கேடா சின்ன பையலே, டிவி பார்க்குறது நிறுத்து. சின்ன பசங்க தான் சொல்லுவோம், ஸ்டாப் வாட்சிங் டிவி. டிவி பார்க்குறத நிறுத்து, ஸ்டாப் வாட்சிங் டிவி. அடுத்து, சீக்கிரம் திரும்பி வா, இங்கே வேலை இருக்குது, நீ ஊருக்கு போனேல, டக்குன்னு திரும்பி வா, சீக்கிரம் திரும்பி வா, இங்கே ஏகப்பட்ட வேலை இருக்குது, ஹோம்ஒர்க் பண்ண வேண்டியது எல்லாம் இருக்குது. கம் பேக் ஜூன். திரும்பி வா, வேகமாக வா, சீக்கிரம் திரும்பி வா, கம் பேக் ஜூன். அடுத்து, நான் ஒரு தப்பு செஞ்சுட்டேன். இதை வந்து எப்படி சொல்லலாம் அப்படின்னா, இப்போ நம்ம ஏதாவது ஒரு நோட் வந்து சப்மிட் பண்ணும்போது ஒரு பேராகிராஃபே எழுதாம விட்டுருப்போம். அப்போ வந்து நம்ம பக்கத்தில் ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட சொல்லுவோம், நான் ஒரு மிஸ்டேக் பண்ணிட்டேன், நான் அதை எழுதவே இல்லை, நான் ஒரு தப்பு செஞ்சுட்டேன், நான் ஒரு மிஸ்டேக் பண்ணிட்டேன் அதில் அப்படின்னு. ஸோ அதை எப்படி சொல்லலாம் அப்படின்னா, ஐ மேட் அ மிஸ்டேக். அவ்வளோதான் கைஸ், இன்றைக்கி 25 சென்டென்சஸ் பார்த்துருப்போம். இதில் எத்தனை சென்டென்சஸ் உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும், எத்தனை சென்டென்சஸ் புதுசாக கற்றுருக்கீங்க அப்படிங்கிறத கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இது மாதிரி வீடியோஸ்லாம் வேணும்னு நினச்சிங்க அப்படின்னா சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.